இப்போ இதுக்கு மேலேயும் கேட்டா எப்படிங்க? அப்படி என்னங்க கேக்குறாங்க? நீங்க மாப்பிள்ளையவே கேளுங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன விஷயம்? ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க. இல்ல, அத எப்படி கேக்குறதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. ஆனா அப்பா அம்மா வந்து என்ன சொல்றாங்க உங்க அப்பா அம்மா? கண்ணு தெரியலனாலும் சாருவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நாளைக்கு கண்ணு சரியாகிறதுக்கு ஆபரேஷன் ஏதாவது பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும். அதனால சாரு பேர்ல நிலம் ஏதாவது இருந்தா நாளைக்கு ஆபரேஷன் செலவுக்கெல்லாம் உதவுன்னு சொல்றாங்க. நிலம் வேணுமா? ஏப்பா அன்னைக்கே உங்க அப்பா அம்மா வந்து அது இதுன்னு கேட்டாங்க. எங்க அண்ணனும் பொண்ணுங்களுக்கு நகையோ பணமோ வரதட்சணையா கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவரு. அதுதான் நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு கௌரவம்னு நினைக்கிறவரு. ஆனா இருந்தாலும் சாருவுக்காக நீங்க கேட்டுட்டீங்களேன்னு அண்ணன் எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னாரு. இப்போ அதெல்லாமே போதாதுன்னு இன்னும் நிலம் கேட்டா? அது கண் ஆபரேஷன் செலவு இருக்கும், பின்னாடி எங்க எதிர்காலத்துக்கு உதவுன்னு தான். பாத்தீங்களா எப்படி கேக்குறாருன்னு? ஏன்பா, நாங்க இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க தான். இது ஒண்ணு எங்க வீடு கிடையாதுங்க. என் பொண்ணு இந்த வீட்டுல பிறந்திருந்தா கூட பரவாயில்ல. ரகுராம் சகல அவளுக்காக இவ்வளவு செய்யறதே பெரிய விஷயம். இதுல நலம்லாம் வேற எழுதி கொடுப்பாங்களா? அதானே மாமா சாருக்காக எவ்வளவோ பண்றாரு. இவ்வளவும் வேற யாரா இருந்தாலும் பண்ணவே மாட்டாங்க. இதுல நிலம் வேற எழுதி கேட்டா எப்படி? என்ன தம்பி இது? இப்படி அடிக்கடி ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்டா என்ன செய்ய முடியும்? சாரு கண்ணு தெரியாத பொண்ணுதான். அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம்தான். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, அது எல்லாமே நல்ல விஷயம்தான். இருந்தாலும் பத்மா, சாரு இந்த வீட்டு பொண்ணுதானே. அவளுக்கு எந்த குறையும் இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஊருக்கு முன்னாடி நான் வாக்கு கொடுத்திருக்கேன். மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடலாம். இல்லங்க, இவங்க கேக்குறதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியாதுங்க. லிங்கம், ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. சாரு பேர்ல அந்த இடத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரகு, இது சரியா வருமாப்பா? சாரு என் பொண்ணு தானேம்மா. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை. இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதும் கஷ்டம். மாப்பிள்ளை, அந்த நிலத்தை சாரு பேருக்கு எழுதி வைக்கிறேன். சரி. ஓ, தெளிவா பிளான் பண்ணி பெரியப்பா வாயாலேயே சொத்து தரும்னு சொல்ல வச்சிட்டீங்களா? சாரு, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு விரட்டி விடலான்னு பார்த்தா உனக்கு சொத்து வர கேக்குதா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதடி. இந்த குடும்ப சொத்து குடும்பத்தை விட்டு உன் கைக்கு என்னைக்குமே வராதுடி. ஒண்ணும் இல்ல, எனக்கு மூடு கொஞ்சம் சரியில்லை. அது நல்லாவே தெரியுது. நான் பொண்டாட்டின்னு சொன்னா நீ புருஷன் தானே கூப்பிடுவ. ஆனா நீ அப்படி சொல்லலையே. என் மேல ஏதாவது கோவமா? அப்படிலாம் எதுவும் இல்லடா புருஷா. அப்புறம் ஏன் நீ டல்லா இருக்க? ஒரு விஷயம் நான் நெட்ல படிச்சேன். என்ன படிச்ச? அது வந்துடா புருஷா, எப்பவுமே லவ் மேரேஜை விட அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்டா. ஏன்? இல்லடா, லவ் மேரேஜ் சக்சஸ் ரேட்டை விட அரேஞ்ச் மேரேஜ் சக்சஸ் ரேட் தான் அதிகமா இருக்காம். லவ் மேரேஜ் பண்ற நிறைய பேர் தான் சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணிடுறாங்களாம். நம்ம 2 பேரும் லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டோம். நம்ம மேரேஜ் சக்சஸ் ஆகாம போயிட்டா? ஏய், நீ என்ன இப்படியெல்லாம் யோசிக்கிற?
நம்ம லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டோம். வீட்லயே ஒத்துக்கிட்டாங்கல்ல. அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு நாள் உனக்கு என் மேல இருக்கிற லவ் குறைஞ்சிருச்சுன்னா? அப்படி ஒரு நாள் என்னைக்குமே வராது. எனக்கு இந்த உலகத்திலேயே உன்னை தவிர வேற யாருமே பிடிக்காது. உண்மையாவா? சத்தியமாடி. ஒருவேளை திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதல்லடா, என் வண்டியில யாரோ பிரேக் கட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா எதுவும் ஆகாம தப்பிச்சிட்டேன். அப்புறம் அன்னைக்கு அந்த பூத்தொட்டி விழுந்து, அதான் எனக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நேரெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம மனசு நல்லா இருந்தா நம்ம நேரமும் நல்லா தான் இருக்கும். ஏய், நீ போல்டானவ, நீயே இப்படி பேசினா எப்படி? எப்பவும் நீ சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியா இருக்கணும். இப்ப நான் உன்னை ஹாப்பி ஆகட்டுமா? எப்படி? இப்ப நீ எனக்கு ஒரு கிஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. அது உன்னை ஹாப்பி ஆக்குற விஷயம். ஒண்ணு இல்லடி, நான் உனக்கு திரும்ப 2 கிஸ் கொடுப்பேன். நீ எனக்கு 2 கொடுத்தா நான் உனக்கு 4 கொடுப்பேன். அப்படியே கிஸ் கொடுத்து மாறி மாறி விளையாண்டோம்னா ஹாப்பி ஆயிடுவேல்ல? போடா, அதெல்லாம் முடியாது. என்னடி பொண்டாட்டி, புருஷனுக்கா கிஸ் கூட கொடுக்க மாட்டியா? ஏய் புருஷா, என்னடா நீ? வேண்டாம், கையடுறா. டேய், ஏன்டா இப்ப என் இடுப்புல கை வைக்கிற? விடுறா. ஏய் வேணாடா, விடுறா, விடு ப்ளீஸ்.